சுல்தானை நம்ம எல்லாம் சாதாரணமாக நினைச்சிருந்தோம். ஒருத்தரை போட்டு அச்சாரு பாரு. சுல்தான் சம்பா மாசுல. இன்னைக்கு சொல்ற எழுதி வச்சுக்கோ, சுல்தான் சென்னைக்கு பெரிய வருவாரா? ஆமாண்ணே, நம்ம போய் சென்னையை கலகுறோம். ஐயோ, ஃபோக்கஸ் ஃபுல்லாக சுல்தான் மாதிரி இறங்கிச்சு. எதையாச்சும் பண்ணி ஆட்டத்தை கழிச்சு விட்டுரு. இனிமேட் பாரு, சென்னை சிட்டியை நம்பாலும் கண்ட்ரோல் தான். கண்டுக்காம இல்ல, கவனிச்சிருக்க மாட்டேன். இப்ப வந்து சந்தோஷத்துல கட்டி பிடிச்சுக்கோ பாரு. ஐயா உங்களுக்கு அண்ணா கறி வேணுமா? XYZ. என்ன சொன்ன? என்ன மறுபடியும் முறைக்கிறேன்? நெஞ்சு நிமித்து நிக்கிறிய என்ன? ஷோல்டர் இருக்கு. கூலிங் கிளாஸ் காட்டு. முன்ன விட மரியாதை ரொம்ப குறையுது. போ. ஏங்க, உங்களுக்காக இவ்வளவு பேரை போட்டு அடிச்சிருக்கேன், உதச்சிருக்கேன். ஒரு XYZ சொல்லனாலும் பரவாயில்ல. அட்லீஸ்ட் தேங்க்ஸ் ஆவது சொல்லலாம்ல. அதுக்கு தான் கறி சோறு போடுறோம்ல. சாப்பிட்டு கிளம்புங்க. பொடி. என்ன சொன்ன? போய் சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. 100 பேரை சமாளிக்கிறோம். இவளை பார்த்தா மட்டும் பயமா இருக்கே. முட்டை கண்ணி. சுல்தான் போன். ஹலோ தம்பி, நான் வக்கீல் பேசுறேன். சார், சொல்லுங்க சார். நியூஸ் பார்த்தியா? இங்க எல்லாரையும் நாய் சொல்ற மாதிரி சுட்டு அள்ளிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஒரே ரத்த கடலையா இருக்கு. This encounter was not a planned action, just self-defense. Anyways, Chennai should be crime free. இது அதோட ஆரம்பம். நாங்க முடிக்கும் போது சென்னையில ரவுடிசம் அப்படிங்கிற வார்த்தை இருக்காது. என்ன ஆனாலும் சரி, அவங்களை இந்த பக்கம் வர்றதுக்கு விட்டுறாத. கேர்ஃபுல் தம்பி. சரி சார். சாயந்திரமே நாங்க மெட்ராஸ் கிளம்புறோம். அப்படிங்களா? நல்லபடியா போயிட்டு எல்லாம் நல்லா கேட்டுங்க. நைட்டு ட்ரெயின்ல எல்லாரும் மெட்ராஸுக்கு போக போறோம். எவ்வளவு சாப்பிடுறீங்களோ சாப்பிட்டுங்க. அப்புறம் பாதி வேலை எனக்கு சோறு வேணும், குழம்பு வேணும் கேட்டீங்கன்னா வாங்கி தர மாட்டேன். சுத்தம் சாப்பிடுங்க. டேய், குழம்புது. ஆமா, நீங்க எல்லாரும் ஒரே குடும்பமாமே அப்படியா? ஆமா. சாப்பாட்டு செலவு எக்கச்சக்கமாயிருமே. ஒரு நாளைக்கு 10 மூட்டை அரிசி சோறு தோன்றானுங்க. என்னையா நீ சோறு சாப்பிடுறதுக்குலாம் கணக்கு பார்த்து எங்கிட்ட மட்டும் இது போல 100 பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, நல்லா 10 ஊருக்கு சோறு போடுவோம்னாக்கும் எப்படி இவங்க அத்தனை பேர் நிலத்துல இறக்கி இந்த பக்கம் 10 ஏக்கரா கத்திரி, வெண்டை, தக்காளி, காய்கறி தோட்டம், அந்த பக்கம் வாழை தோட்டம், அந்த பக்கம் நெல்லு, கரும்புன்னு விதைச்சு அறுத்துற மாட்டேன். இவங்கள வச்சு அட போத்த தனி. இவங்க யாருக்கு விவசாயம் தெரியாது. என்ன தம்பி நீங்க காக்கா குருவிலாம் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கு? விவசாயங்கிறது இயற்கை. உன் பாட்டு மூட்டெல்லாம் விவசாயம் தானே பார்த்துருப்பா. விவசாயம் ஒரு ரத்தத்திலேயே இருக்கும். விதை யாரு போட்டாலும் நம்ம ஊர் பிரச்சனையை எடுத்துக்கிட்டு மெட்ராஸ் போய் தம்பியோட அப்பாவை பார்த்தப்ப நாங்க விவசாயிங்கன்னு சொன்னோம். ஒத்த பைசா கேட்கல. எனக்கு ஒருபடி நெல்லு கொடுக்க போதும்னு சொன்னார். அது அவரோட பெருந்தன்மை. நம்ம விவசாயிங்க ஒருபடி நெல் என்ன விளையிறதுல வருஷம் ஒரு பங்கே கொடுத்துருவோம். உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்க எல்லாம் இன்னைக்கே மெட்ராஸ் கிளம்புறதும் உங்க ஆளுங்க சொன்னாங்க. போறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கிக்கங்க. எப்பா அந்த ஆளே கேட்கறான். டப்புன்னு பொண்ணை கேட்டு போ. கேட்ட தருவார். போ போ சொல்றதுக்கு போ. வந்து கேட்பாருங்க. ஊர் பெரியவங்களுக்கும் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அடிதடி சண்டைங்கிற விஷயம் எங்கள் அப்பா பண்ணும்போதும் சரி, என் அண்ணனுங்க பண்ணும்போதும் சரி, என்றைக்குமே நான் விரும்பினதில்லை. ஆனால் இப்போ யோசிச்சு பார்க்கும்போது கத்தி மரத்தை வெட்டுறது தான் தப்பு, முள்ளை வெட்டுறது தப்பு இல்லைன்னு தோணும். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி விஞ்ஞானமும் வேணும், விவசாயம் வேணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, விஞ்ஞானம் பயங்கரமாக வளர்ந்துருச்சு, விவசாயம் தான் ரொம்ப கீழே போயிடுச்சு.
அதை பற்றி யாரும் கவலையும் படுறதில்ல. ஏன் நானே பணம் இருந்தால் போதும், சாப்பாட்டையும் தண்ணியும் காசு கொடுத்து வாங்கிடலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு ஒரு ஆசை வந்துருக்கு. அந்த மலை மேல இருந்து பார்த்தா இந்த ஊரே பச்சை பசேல்னு தெரியணும். இங்க விளையிற அரிசியில தான் என் கல்யாணத்துக்கு சோறு போடும். அதை விளைய வச்சவன் நானா இருக்கும். என்ன சொல்றது? புரியலையா? சரி, புரியுற மாதிரியே சொல்றேன். நானும் என் அண்ணனுங்களும் ஒரு 5 மாசம் இந்த ஊர்லயே தங்கி உங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து விவசாயம் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னவாம்பா? விவசாயம் பண்ணணுமா? சந்தோஷம் தானே? விவசாயமா? எங்களுக்கு விவசாயம் ஒதுக்கப்பட்ட தொழில் இல்லைங்க. நாங்களும் இறங்கி பண்ணுவோம். அதுக்கு எங்க எல்லாரையும் உங்க பிள்ளைகளா நினைச்சு விவசாயம் பண்றதுக்கு கொஞ்சம் நிலம் கொடுத்தீங்கன்னா மட்டும் போதும். நன்றி. எப்படி பண்ணுவ பாரு நீ. ஊருக்குள்ள பொம்பளை ஆளுங்க இருக்கு, வயசு பொண்ணுங்க இருக்காங்க. ரவுடி பள்ளிகளை ஊருக்குள்ள விட்டுட்டு நம்மள எப்படி நிம்மதியா தூங்குறது? யோ, அவங்க ஒன்ன விட நல்லவங்க. ஏன் அவங்க உயிரை வறுத்து நம்மள காப்பாத்தணும்னு வந்திருக்காங்க. அதுக்குள்ள அதை பண்ணிடுவாங்க இதை பண்ணிடுவாங்கன்னு என்ன அர்த்தம்? இப்படிதான் ஒருத்தன் வந்து நின்னு நிலம் கேட்டான். 4 வருஷம் நாய்ப்படாத பாடுபட்டோம். இவனுங்க புளிய மரம் கணக்கா 100 பேர்ல இருக்கானுங்க. இவனுங்க முடிவு பண்ணிட்டானுங்கன்னா இந்த ஊரையே முழுங்கிடுவானுங்க. எனக்கு என்னமோ அவங்க நம்ம ஊர்ல இருக்கதா நல்லதுன்னு தோணுது. உனக்கு என்ன ஒண்டிக்கட்ட? வீட்டுல பொம்பளை ஆளுங்க இருந்தா தெரியும் என்ன பிரச்சனைன்னு. தாத்தா சொல்றதுதான் கரெக்ட். அவங்க நம்ம ஊர்ல இருக்கிறதா இப்போ நமக்கு நல்லது. சும்மா இருமா, பொம்பளை பிள்ளைலாம் பஞ்சாயத்துல வந்து பேசிக்கிட்டு. பெரியப்பா, ஜெயசீல இன்னும் செத்து போல, அடி வாங்கிட்டு தான் போயிருக்கான். டேய், அவன் திரும்பி வந்தா ஆள வச்சாடா அடிச்சீங்கன்னு ஊரவே கொளுத்தி போடுவா, பாத்துக்கங்க. இந்த பாருங்க, இப்போ நம்ம பிரச்சனை இவங்க இல்ல. நம்ம பிரச்சனை இருக்கிற இந்த 6 மாசத்துல விவசாயம் பண்ணி நம்ம நிலங்களை காப்பாத்திக்கணும். இது தரிசு நிலம் இல்ல, விவசாய நிலம் தான். அதுக்கு அவங்க நம்ம ஊர்ல இருக்கணும். ஏய், அந்த புள்ள பாயிண்ட் எல்லாம் பேசுது. ஆஹா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நிலத்துக்காக மானத்தை இழக்க போறீங்களா? சொல்லுங்க. யோ, சும்மா ரியா, நமக்கு வேற வழி இல்ல. என் பொண்ணு சொல்றதான் சரி. அதெல்லாம் சரிங்க. நிலம் யாரு கொடுக்கறது? என்ன பேச்ச காணா? சொல்லுங்க, நிலம் யாரு கொடுக்கறது? எங்கிட்ட 1 ஏக்கர் இருக்கு, நான் தரேன் அவங்களுக்கு. இது 1 ஏக்கரா? அத வச்சு யோ, என்னோடது 8 ஏக்கரா இருக்கு, அவங்களுக்கு நான் தர்றேன். சுல்தான், கத்தி தூக்கி ரத்தம் சிந்தணுமா? சிந்துறோம். இந்த வேர்வை சிந்துறது விவசாயம் மட்டும் நமக்கு செட்டே ஆகாது. போனோமா போட்டோமா, தலையா இருந்தாலும் சரி காலா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் 15 மினிட்ஸ். அப்புறம் வந்தோமா பிரியாணி சாப்பிட்டோமா, டேக் ரெஸ்ட். அதை விட்டுட்டு வெயிலை மழையில எது கஷ்டப்படணுங்கிறேன். சமரசண்ண ரொம்ப அருமையா பேசுனீ. இங்க வாங்க. சமரசம். என்னப்பா அண்ணனை விட்ட? கேட்ட கேள்வி கொழுக்கமா பதில சொல்லு, அப்புறமா அண்ணனையும் சேர்த்து சொல்றேன். ஆமா, பூசணிக்காய் செடியில காய்க்குமா இல்ல கொடியில காய்க்குமா? பூசணிக்காவா? ரெண்டுத்துலயும் காய்க்காது, மரத்துல தான் காய்க்கும். எப்படி? சுல்தான், கத்திரிக்காய் தக்காளி வெண்டைக்காய் 3 சிறுசு, செடி கொடி தாங்கும். ஆனா பூசணிக்காய் பெருசு, செடி கொடி தாங்காது, மரத்துல தான் காய்க்கும். பியூட்டிஃபுல். பூசணிக்காய் மரம், நீ பார்த்துருக்க. ஆக ரத்தத்தை கூட சிந்துவீங்க, வேர்வையை சிந்த மாட்டீங்க. 3 வேளை நல்லா திங்க தெரியுது இல்ல? பூசணிக்காய் எங்க விளையுது, எப்படி விளையுது, எதுல விளையுதுன்னு கூட தெரியாதா? இங்க பாருங்க, என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறேன்னு சொன்னீங்கல்ல, இனிமே விவசாயம் தான் உங்க வேலை. இல்ல முடியாதுங்கிறவங்க, உங்களுக்குள்ள ஒரு வழக்கம் இருக்குல்ல,
தோக்குறவன் ஜெயிக்கிறவன் சொல்றத கேட்கணும்னு வாங்க வந்து என் கூட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு நீங்க நினைச்சதா பண்ணிக்கங்க. தம்பி அவங்க எப்படி உங்க கூட வேணாம்ப்பா. அப்ப காலையில 5 மணிக்கு எல்லாரும் ரெடியா இருக்கணும். மிட் நைட்லயா? ஐயே ஜோக்கர், பிளடி ஜோக்கர். அது ஒரு யானை கூட்டம். ஒருத்தர் 2 பேர் இல்ல 100 பேருக்கு மேல இருக்காங்க. அவங்கள தாண்டி எவனுமே அந்த ஊர் மண்ணை தொட முடியாது. அவனங்க பலம், அவ வரத்த ராவணன், 100 தலை ராவணன். நான் இல்லாம உன்னால அவனுங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இந்த டைமுக்கு வரணுமே. தலவு முடியலக்காரு கரெக்டாக பேசிடு. என்னடா சுல்தான், அது அம்மா கடா மாடு. இந்த விவசாயம்லாம் வேணாம்ப்பா, மெட்ராஸுக்கே போயிடலாமா அப்படின்னு இவனுக்கு சொல்ல சொன்னானுங்கப்பா. ஆளை வெட்டுறவனுங்களை முள்ளு வெட்ட விடலாமா? மெட்ராஸ் போய் நம்ம சேராட்டை ஓட்டியாவது போய்ச்சிக்கலாம்ப்பா. இதெல்லாம் இங்கே வரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இங்கே வந்து கையை வச்சாச்சு. ஊரில் பிரச்சனை படுகிற வரைக்கும் இங்கே தான் இருந்தாகணும். அவ்வளோதானே சொல்லிட்டேன். 1 மணி நேரம் டைம் கொடுங்க. இந்த ஊருக்கு பிரச்சனை இருக்குது. அத்தனை பேர் தலைவி வெட்டி உங்கள் காலேஜில் போடுறோம். சுல்தான், நான் போய் துணிலாம் மடிச்சு எடுத்துன்னு வந்துட்டாப்பா. ஆனாவா திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன். நான் சொல்கிற வரைக்கும் இங்கே தான் இருக்கணும். நான் சொல்கிற வேலையை தான் செய்யணும். இல்லை போகிறேங்கிறவங்க வாங்க, சண்டை போட்டு பார்த்துக்கலாம். ஒத்தையாக வந்தாலும் சரி, இல்லை மொத்தமாக வந்தாலும் சரி, நான் ரெடி. யார் வரீங்க? கடா, ஒருத்த நகரக்கூடாது. எவனாவது அசைஞ்சான் தோலை உரிச்சிரு. ஓலை உரிக்கிறதுக்கு நாங்கன்னா வாழைப்பழமாண்ணா? ஜெய் சுல்தான், ஜெய் சுல்தான், ஜெய் சுல்தான், ஜெய் சுல்தான். டேய் பாக்குமாரா, என்னடா ஆஞ்சநேயர் கூட ராமருக்கு இவ்வளோ விசுவாசமா இருந்தது கிடையாரா? ஸ்கூல் வாத்தியார் முட்டி போட சொன்னார் சொல்லி அவரே ஆச்சு ரவுடி ஆனவன்டா நானு. என் இஷ்டிக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுறா. அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் கிழிச்சிடுவேன். அந்த பொண்ணால நாங்கள் எல்லாரும் அடிபட்டு தான் சாக போகிறோம். வேற வழியே இல்லை. வேற வழி இருக்கு. உங்களுக்கெல்லாம் சரினா அவர் கூட நான் சண்டை போடுறேன். நான் அவர் அடிச்சு தோக்கடி. சொல்றேன். எதுக்குடா இப்ப பாடுறீங்க? உங்க மனசுல என்ன இருக்குதுனால புரிஞ்சுக்க முடியல சுல்தான். எதுக்கா இதெல்லாம்? நம்ம ஆளுங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு, இந்த ஊரையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு, எதுக்கு? அந்த பொண்ணுக்காகவா? நமக்காக, நம்ம ஆளுகளுக்காகமா? என்ன? நேற்று வரைக்கும் ஒரு 6 மாதம் இந்த ஊரில் இருந்துட்டு போயிடலாம் தான் நினச்சேன். ஆனால் இன்னைக்கு இவங்களுக்கு விவசாயம் தான் கரெக்டுன்னு தோணுது. இங்கே இருந்து அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. இவங்க எல்லாரையும் விவசாயம் மாற்றணுமா? விவசாயிங்களாவா? இவங்களையா? மொரடனுங்க. நீங்க கடலுக்கு அணை கட்டுறீங்க. நடக்காது. மாற மாட்டானுங்க. விட்டுடுங்க சுல்தான். வாழ்க்கையில் நல்லதே பார்க்காதவன் தான் அம்மா எப்படி வேணால் வாழலாம். நல்லதை காட்டி பாருங்க. அவன் வாழ்க்கையை நம்மளோட ரசித்து வாழலாம். எனக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க. இவங்க மாறலன்னா நான் என் மனசை மாற்றிட்டு திரும்ப பாம்பேக்கே போயிடுறேன். இவனுங்க ஒத்துப்பானுங்களா? அவங்களுக்கு தெரிய வேணாமா? நான் அந்த பொண்ணுக்காக இங்கே இருக்கிறதாவே இருக்கட்டும். பிரச்சனை அது இல்லை அம்மா. நாம் இந்த ஊரில் இருக்கணும்னா கத்தி தூக்கி சண்டை போட்டே ஆகணும்.
இவங்கள மாற்றணும்னா இவங்க கத்தி தூக்காமல் பார்த்துக்கணும். இது ரெண்டும் எப்படி சமாளிக்க போகிறோன்னு எனக்கு தெரியல. ராவணன், 100 தலை ராவணன் ஜெர்சில சொன்னா அப்போ நம்மள பொருத்தமா தான் இருக்கு. நானும் ராவணன் தான். என்ன, எனக்கு ஒரே தலை பிரச்சனை இல்லை. காசு கொடுத்தா 100 என்ன 1000 தலை கூட பின்னாடி வச்சுக்கலாம். So money matters. இந்த ஊரு உனக்கு என்ன தந்திருக்கும் அதை விட நான் அதிகமா தரேன். இனி நீயும் உன் அடியாளுங்களும் எனக்காக வேலை பாருங்க. இந்த மண்ணுல ஒரு புல்லு கூட முளைக்க கூடாது. இவங்க அடியாளுங்க இல்லை, என் அண்ணனுங்க. சரி, உனக்கு என்ன வேணும் நான் தரேன். இந்த மண்ணும் மழையும் எனக்கு வேணும். நீ எனக்காக வேலை பாரு. மண்ணும் மலையும் தானே வேணும், தர சொல்றேன். ஆறடி போதுமா? பலம் இருக்குன்னு எதிரிய வளர்த்துக்க கூடாது. இனி உன் அண்ணனுக்கு தலைய அடிக்கடி எண்ணி பார்த்துக்க. அடுத்த முறை இப்படி அன்பாலாம் கைய வைக்க மாட்டேன். இங்க வந்து யார மறக்கற? தலைய வெட்டி தலைய நடக்க விடுற. சொன்ன சீக்கிரம் அறுத்துறேன். இந்த ஊர் என் கோவத்தை தான் பார்த்துருக்கு, என் அண்ணனுங்க கோவத்தை பார்த்ததில்லை. பார்க்க வச்சிடாது. இது இவங்க நிலம், இவங்க மண். இவங்க கஷ்டத்தை கேள்விப்பட்டதுக்கு ஒருத்தனை சாவடி அடித்தேன். இப்போ நேர்லேயே பார்த்துட்டேன். சாவடிச்சிருவேன். திரும்ப வந்துடாத. நான் இங்கே இருப்பேன். ரொம்ப பேசிட்டான் சார். 100 பேர் அவன் பின்னாடி நிற்கிற தைரியம். முதல்ல அவனுங்களை காலி பண்ணணும் சார். 100 பேரு அவன் பின்னால நிக்கல, 100 பேருக்கு முன்னால அவன் நிக்கிறான். பாம்பை கொல்லணும்னா வாழை வெட்டக்கூடாது, தலைய வெட்டணும். அவன் தலைய வெட்டணும். பெரிய கைங்க எந்திரிச்சானுங்க, நம்மளை பிடிக்கிறவானுங்க. நம்மளுக்கு தேவை அந்த கட்டில பத்தினுக்கிறான். அவன் ஒரு
ஏன்டா டேய் இதெல்லாம் முதல்ல பிளான் பண்ணிட்டு வர மாட்டேங்குது. 2 மாசமாக ரத்த வடை கட்டாமல் வச்சுருக்கேன். எந்திரிச்சானுங்க செத்திங்க. என்ன நடந்தாலும் சத்தம் வரக்கூடாது, புரிஞ்சா?